என்னடா நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு ப்ரொஃபசர் வர போறாராம். வரட்டுமே. பழைய ப்ரொஃபசரை கிண்டல் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சுடா. எதுலயும் ஒரு சேஞ்ச் இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியா? யாருக்குமா இந்த கிஃப்ட்? புதுசா வர போற ப்ரொஃபசருக்கு. பாத்தியாடா, ப்ரொஃபசர் வந்த உடனே அதுக்கு கிஃப்ட் கொடுத்து காக பிடிக்க பாக்குறாங்க. என்ன கிஃப்ட்? அது சஸ்பென்ஸ். எனக்கு தெரியாத சஸ்பென்ஸா? அட காந்தி, இந்த பாருமா, இவரை ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்களே மறந்துட்டாங்க. வரப்போற ப்ரொஃபசருக்கு இதை பிரசன்ட் பண்ண நம்மள எல்லாம் 10ஆம் பஸ்ஸில் நினைப்பாரு. மாணவர்களே, நம்ம தேசப்பிதாவை நீங்க மதிக்கலன்னா உங்களையே நீங்க மதிக்கலைன்னு அர்த்தம். உங்களை பெத்த தாய் தந்தை, நீங்க பிறந்த பொன்னாட்டியே மதிக்கலைன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. என் பேர் பாலு, பாலசுப்ரமணியன். உங்க பேரையும் தெரிஞ்சுக்க. ஆனந்த். எஸ் சார். அருண். எஸ் சார். பாரத். எஸ் சார். பாக்யலட்சுமி. எஸ் சார். அந்த காந்தி சிலை உங்களுக்கு என்னோட அன்பளிப்பு சார். நன்றி நன்றி. மார்னிங் சார். இந்த ஒரு ஃபார்ம் கொடு. பாரத்தை கொடுக்காதே. கியூல நிக்க முடியாது. என்னடா செய்வீங்க? ஓய் ரகுபதி, நாங்கெல்லாம் மரியாதையா கியூல நின்னு ஃபார்ம் வாங்குறோமே, நீ நின்னு வாங்க வேண்டியதானே? கியூல நிக்க நான் ஒன்னும் உங்களை மாதிரி அன்னக்காவடி ஸ்டூடெண்ட் இல்ல. நான் யார் தெரியுமா? யாரு? இந்த காலேஜை கட்டுறதுக்கே பணம் கொடுத்த கண்ணபிரானோட ஒரே மகன். நீ பெரிய சுண்டக்க வரத எனக்கு என்னடா? வாடா லைன்ல இல்லடா. என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை என்ன செய்யறேன் பாரு. சரிதான் போட. நான் யாரு தெரியல? ப்ரொஃபசர் பாலு தம்பி. சும்மா கிழிச்சிடுவேன். எங்க போகணும்? சரோஜினி தெரு. ராகவேந்திரா, என்ன வெயில் என்ன வெயில்! எங்க கெட்டு போன மாதிரி ஏக கெட்டு போச்சு. போங்க. ஏமாப்பிள லேட்டு. ஸ்கூட்டர் கெட்டு போச்சு மாமா. ஓஹோ மாமா, இங்க பாத்தீங்களா பொட்டி? ஆமா, இது பொட்டிதான். இதுக்கு என்ன இப்போ? இல்ல மாமா, நீங்க சொல்லுவீங்களே, எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன்னு. பாத்தீங்களா, ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்பிள, எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? ஃபேக்டரியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறினேன். என் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணாசன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேளை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார், இன்ஸ்பெக்டர் என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். விடுங்க பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்துட்டு பாக்கட்டும் பாக்கட்டும். ஐ ஆம் சாரி. இந்தாங்க, நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி.
இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடுற எண்ணத்தோட இவர் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. மாப்பிள பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷம் சார், ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார். இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சார். அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப் பெரிது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. ஏய், என்னடா கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ் கேண்டீன ரகுபதியோட அப்பா புது கான்ட்ராக்ட் கிட்ட விட்டாரா? அதனால என்ன? அதனால என்னவா, இனிமே கடன் சொல்லக்கூடாதான், உடனே பணம் கொடுக்கணுமா. டெய்லி எப்படி எங்களால பணம் கொடுக்க முடியும்? மாசம் மாசம் முதல் வாரத்துல எங்களுக்கு மணி ஆர்டரே வருது. நம்ம வாழ்க்கையே கடல்ல தான் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அதை நிறுத்தினா எப்படி? கஷ்டம் தான். கழகார பசங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீதான் கேண்டீன் புது கான்ட்ராக்டர்? நான் தான். என்ன விஷயம்? இனிமே கேண்டீன்ல கடன்ல கேஷ் தான் சொன்னீங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சார், இது தொழிற்சாலை இல்ல, காலேஜ். காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு மாசம் முதல் வாரத்துல தான் மணி ஆர்டரே வரும். அதனால நீங்க பழைய பழக்கத்தை மாத்தாம கணக்கு வச்சுங்க. அப்படி எவனாவது பணம் கொடுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு. மிஸ்டர் ராஜு, உங்களை பத்தி ஏற்கனவே ரகுபதி என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. இத பாருங்க சார், நான் மிரட்டல, நீங்க தான் என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க. மரியாதையா கடன் கொடுக்கலன்னா நான் பெரிய தகராறே பண்ணுவேன். எந்த தகராறையும் சந்திக்க நாங்க தயார். இங்கேயே இப்பவே வச்சுக்கலாமா? இங்க வேண்டாம், காலேஜ் முடிஞ்சதும் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, வரட்டுமா? ப்ரொஃபசர் பாலு தம்பி சீ விடுவேன். தைரியசாலிதான். தகராறு தீர்த்துக்கிறதுக்கு சொன்னபடி வந்துட்டியே. எந்த தகராறையும் நேரடியா சந்திக்கிறது தான் என் பழக்கம். பொண்ணு அடிக்கிறதுக்கு எங்க குருவா நானே போதுமே. இவன் கூட தனியா நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட, நீ சொன்னபடி எல்லாருக்கும் கடன் கொடுப்பேன். தோத்துட்ட, கேண்டீன்ல மாவாட்டணும். நல்ல சவால் தான். உண்டி கொண்டிய எல்லாரும் பின்னாடி இருங்க, இவனை மாவாட்ட வைக்கிறேன். ராஜு, என்ன இதெல்லாம்? ராஜு, வன்முறையில ஈடுபடுறவன் மத்தவங்களையும் அழிச்சிடுவான், நானும் அழிச்சிடுவான். வா வீட்டுக்கு போலாம். அண்ணே, இவனுங்க எனக்கு எல்லாமே தெரியும்.
நான் பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிறேன். வா. ஏமாப்ல உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடனா? யார்கிட்ட வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தளன்னு நிக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்துறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. ஆமா, என்ன கடன்? யார்கிட்ட வாங்குனீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ணை பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்ன மாமா, சும்மா விஷல் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விஷல நீங்க தான் அடிக்கணும். இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னா நான் விஷல் அடிச்சிடுவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு. நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? முருகா, கண்ணாடி கண்ணாடி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கூடு வேற கெட்டு போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும். ஒன்னும் புரியலையே. பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தானுங்க எல்லாரும். இப்படியே போங்க. நீ வாமா. அட, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போகுது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம், தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா. தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற மாமா. சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க்யூ. கட்டு, அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பார்க்கலாம். வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பசலியான்னு வேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டு கூடாதா?
கோட்டு சூட்டு பூட். அம்மா சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி, அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடம்பாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான் இல்ல, அவன் தாங்க பேக்கு. நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him. வெள்ளைக்காரன் இருக்கணும், தமிழன் தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க, குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். ஐயோ, கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லைங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்கல, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த்.